மாதிரி ஆக்கிட்டு அம்மா 2 பேத்துல பொண்ணி எடுத்துக்குவேன் அம்மா. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்தது இன்சிடெண்ட் உண்மையாகவே ரொம்ப வலிக்குதுங்க. வீட்டில் யாராவது இறந்துருக்காங்களா எப்பயாச்சு? அப்போ இறக்கும் போது அந்த வலி, அந்த வேதனை ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னும் போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குங்க. காலையில் பார்த்தா 35, இப்போ பார்த்தா 39, 40, ஆல்மோஸ்ட் 39-40 people have died. இறந்துட்டாங்க. என்ன சொல்ல போகிறீங்க? படித்து சொன்னேன், வேணாம் நான் இப்பயும் சொல்கிறேன், இதை பார்க்குற எல்லா யூத்துக்கு சொல்கிறேன், ஸ்கூல் பையனுக்கு சொல்கிறேன், தயவு செய்து நாக்கையும் வாயையும் சுருட்டி தயவு செய்து அமைதியாக உட்காந்துருங்க ஓரமாக. இந்த பழக்கத்துலேருந்து எப்படி வெளியே வரணும்னு இந்த நிமிஷம் பாரு, போய் கேட்டுப்பாருடா. வீட்டில் இறந்தவங்களோட நிலைமையை போய் கேட்டுப்பாரு, அந்த குடும்பத்தை கேட்டுப்பாரு. கணவரை இறந்து உட்காந்துருப்பாங்களா, அந்த அம்மாத்தோட முகத்தை போய் பாரு. வீட்டில் இருக்க அந்த பெண்களை, இந்த ஆண்களை நம்பி தங்கச்சிங்க குழந்தைங்க இருந்தவங்க நிலைமையை கொஞ்சம் கேட்டுப்பாரு. போ, தயவு செய்து இன்னமும் இந்த பழக்கத்தை நீ விடவே போறது இல்லைன்னா தயவு செய்து போய் கள்ளக்குறிச்சி போய் பாரு. ஆமா, இவன் காசிட்டான், அவன் காசுட்டே தப்பு பண்ணிட்டுண்டா, 1000 பேர் தப்பு பண்ணிட்டுண்டா. இப்போ உன் உயிர் போயிடுச்சு, யாருக்குறா உன் குடும்பத்துக்கு? யாருப்பா இருக்கா? நான் பல தடவை சொல்லிட்டேன், குடிக்கிறதே தப்பு தான். இதில் சோஷியல் ட்ரிங்கரான இருக்கேன், பெரியசா இருக்கேன், அப்படிலாம் இல்லை. குடிக்கிறதே தப்பு தான், விஷம் தான் அது. இப்போ விஷத்தை தூக்கி விஷத்தில் கலந்து கொடுத்தா அந்த விஷம் எப்படி இருக்கும்? போயிடுச்சு. ஒட்டு மொத்தமாக ஊர் சுடுகாடாயிடுச்சு. ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபா சம்பாரிச்சுட்டு அந்த காசை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு வைன் ஷாப்லேயும் தேவையில்லாத இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு நடுத்தருவில் நிற்கிறவங்க எத்தனையோ பேர்னா ஒட்டு மொத்தமாக உயிரே தூக்கி போதைக்கு கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை நடுத்தருவில் நிற்க வச்ச இவங்களோட நிலைமை இன்னும் மோசங்க. நிச்சயமா இந்த வீடியோ மூலமா ஒவ்வொரு சகோதரிகளோட கண்களை நான் துடைக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்துமா இந்த நிலைமை மாறும், இதுல இருந்து மீண்டு வரும். ஆனா எப்ப மீண்டு வரும் அப்படின்னா ஒட்டுமொத்த நாடும் இதை உணரணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அண்ணனுங்களுக்கும் நம்ம அப்பாக்களுக்கும் நடந்தது நாளைக்கு குழந்தைங்களுக்கு எங்கேயுமே நடந்துடக்கூடாது. இதை ஸ்ட்ராங்கா எல்லாரும் முடிவு பண்ணணும். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீடியோ போட்டோவை மைண்ட்ல வச்சுக்கோ, பாக்குறவங்க வச்சுக்கோ, அடுத்த தலைமுறைக்கு இதை வச்சு காட்டு. இதை பாரு, குடிச்சு இந்த மாதிரி எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது காட்டு. இந்த நிகழ்வு இன்னொரு தடவை இல்லை யாரோட லைஃப்ல நடந்துடக்கூடாது. இந்த வலி மோசமானதுங்க. அந்த மனுஷன் சிரிச்சது, அந்த மனுஷன் பேசுனது, அந்த மனுஷன் கூட இருந்தது, எவ்வளோ ஈடு கொடுத்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த போன உயிர் திரும்பி வருமா? அந்த உறவில்லாத அந்த குடும்பம் எப்படிப்பா இருக்கும்? 3வது மனுஷன் நமக்கே இவ்வளோ ஃபீல் இருக்கும் போது உள்ள இருக்கிற அவங்களுக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும்? கோபம் வரும். எல்லா கோபத்தையும் தயவு செய்து இந்த வெறிய அடுத்த ஜென்ரேஷனை குடியிலேருந்தும் போதைப் பொருள்லேருந்து தூரம் வைப்போன்னு சொல்லி தயவு செய்து உங்களால் முடிஞ்ச முயற்சி பண்ணுங்க. இந்த நாள் வாழ்க்கையில் என்றைக்குமே திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நாள். இதை கடந்து வரணும்னா ஒரே ஒரு விஷயத்தை இந்த நிமிஷத்துலேருந்து சத்தியம் பண்ணு, நான் குடி பக்கம் போவே மாட்டேன். சத்தியம் பண்ணு, நான் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த விஷயத்த சொல்லி கொடுப்பேன். சத்தியம் பண்ணு, நான் போதைப் பொருள் பக்கம் போவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். முன்னாடியே சொல்கிறேன், தொலைச்சிட்டு தேடினா கிடைக்காது, தொலைகிறதுக்கு முன்னாடியே காப்பாற்றிக்கும். ஒட்டுமொத்த மக்களுக்கு இந்த நிமிஷம் நான் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. நிச்சயமாக நம்ம கவர்மெண்ட்டு பெரியவங்க உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. இதில் இந்த மீண்டு வரத்துக்கு உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாங்க. நிச்சயமாக அரசாங்கம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நிச்சயம் இது சம்பந்தமான சட்டங்கள் இயக்கப்படும். நிச்சயமாக நல்ல வழி ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலே கிடைக்கணும். ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.